வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 28 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் பார்க்க போறாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸி, ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? அதாவது ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய முடிவில்லா தொடர் இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகளை பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய முடிவில்லா தொடர் இருக்குல்ல, அது தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகள் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய முடிவில்லா எண்ணிக்கை உள்ள உறுப்புகளின் கூடுதலை காண்க. சரிங்களா? முடிவில்லா எண்ணிக்கையில் உள்ள உறுப்புகளின் கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா? எஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களாங்க? அதாவது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? அதற்கு முடிவில்லாம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான், அது என்ன செய்யுது, முடிவில்லாம போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏ பை 1 மைனஸ் ஆர், இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதுல பிளஸ், ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, என்ன நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். சரிங்களா? ஒரு பெருக்கு தொடர் வரிசை நம்ம நார்மலா எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேனே, 1 2 4 இப்படி போய் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 28ல முடிஞ்சது அப்படின்னா, இது ஒரு முடிவு இருக்கக்கூடிய ஒரு பெருக்கு தொடர் வரிசை. சரிங்களா? இது ஒரு பெருக்கு தொடர் வரிசைன்னா அப்படி சொல்ல வரல. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்படி ஒரு முடிவு இருந்துச்சுன்னா அதுல நம்மளுக்கு n தெரியும். சரிங்களா? கடைசி உறுப்பு தெரிஞ்சிருக்கும். ஆனா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 2 4 அப்படி எக்ஸெட்ரா முடிவில்லாம போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு n அப்படிங்கிற அந்த மதிப்புக்கு வேலை இருக்காது. சரிங்களா? அதனால இந்த ஃபார்முலா பொறுத்த மட்டும், சரிங்களா, முடிவில்லா தொடருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், n யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? என்னதுல அங்க இருக்கு, எஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? எஸ் இன்ஃபினிட்டி இருக்கு, ஏ இருக்கு, ஆர் இருக்கு. சரிங்களா? ஏனா என்னது, ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய, இதான் ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா அதனுடைய முதல் உறுப்பு தான் என்னன்னு சொல்லிடுவாங்க, ஏன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஆர் அப்படின்னா என்னது, பொது விகிதம், காமன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நார்மலா எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு பெருக்கு தொடர் வரிசை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? பெருக்கு தொடர் வரிசைனாலே ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம், T2 by T1. இதெல்லாம் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது இதெல்லாம் உறுப்புகள் இல்லையா, இது முதலாவது உறுப்பு, இது இரண்டாவது உறுப்பு, இது மூன்றாவது உறுப்பு. சரிங்களா? அதாவது T1 T2 T3. சரிங்களா? இப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் என்ன செய்யணும், வகுக்கணும். இப்படி வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காமன் ரேஷியோ கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த காமன் ரேஷியோ அந்த கான்செப்டை வச்சுதான் இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ரெண்டு நம்பர்ஸ், சரிங்களா, ரெண்டு அடுத்தடுத்த எண்களுக்கு இடையிலான அதாவது காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். இப்படி எந்த அடுத்த எண்களை எடுத்துக்கிட்டு நீங்க காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சாலும் அது சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஒரு பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். இதை பத்திலாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு. சரி இருக்கட்டும். சரிங்களா? ரேஷியோ கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது மட்டும் இந்த ஃபார்முலா. சரி இருக்கட்டும். எஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா அந்த முடிவில்லா தொடரினுடைய கூடுதலை தான் நம்ம எஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? எப்படி வேணா கேள்விகள் கேட்கலாம். எஸ் இன்ஃபினிட்டியையும் ஆரையும் கொடுத்துடலாம், ஏ என்னங்கிறத கேட்கலாம். ஏவையும் ஆரையும் கொடுத்துடலாம், எஸ் இன்ஃபினிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். எப்படி வேணா இந்த ஒரு ஃபார்முலா வச்சு மாத்தி கேள்விகள் கேட்கலாம். ஆனா ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? சரி, இப்போ கணக்குள்ள போயிருவோமா, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. if -1 less than r less than 1 then the sum of infinite numbers of geometric series is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1 less than r less than 1 எனில் முடிவிலி வரை பெருக்கு தொடரில் கூடுதல் காண்க. சரிங்களா? அதாவது ஃபார்முலா தாங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2017 குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? என்னன்னு பாருங்களேன், முடிவிலி வரை பெருக்கு தொடரில் கூடுதல் காண்க. சரிங்களா? ஃபார்முலா தான். சரிங்களா? எஸ் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபார்முலா என்னது, a by 1 minus r. இப்போ தானே பார்த்தோம் மேல, ஆப்ஷன் சி தான். சரிங்களா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. முடிவிலி வரை பெருக்கு தொடரில் கூடுதல் காண்க. அதாவது sum of infinite numbers of geometric series. சரிங்களா? இன்ஃபைனைட் நம்பர்னு கொடுத்துட்டாங்க, ஒரு geometric series அதோட சம் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்னது, a by 1 minus r தான். சரிங்களா? இப்படி கொடுத்துருக்கதை நினைச்சலாம் குழப்பிக்க வேண்டாம். சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபைண்ட் த சம் ஆஃப், என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3 + 1 + 1/3 + அப் டு எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி, முடிவில்லாம போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த தொடரினுடைய கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 10th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களாங்க? சரி, இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான். பாருங்களேன், 3 + 1 + 1/3 + அப் டு எக்ஸெட்ரா இப்படி போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? பெருக்கு தொடர் வரிசை தானா அப்படிங்கிறத பார்த்துருவோமா. இங்க பாருங்களேன், இது T1 முதல் உறுப்பு, இரண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்பு. சரிங்களா? சரி, ரேஷியோ கண்டுபிடிக்கிறேனே. முதல்ல T2 by T1 க்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு அப்புறமா T3 by இதையும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? T3 by T2 க்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? சரி, இங்க T2 என்னது நம்மளுக்கு 1 / T1 என்னது 3. சரிங்களா?
சரி இங்க பாருங்களேன் T3 என்னது 1/3 டிவைடட் பை T2 என்னது 1. அப்போ 1/3 டிவைடட் பை 3 சரிங்க 1 எத்தனைங்க திரும்ப 1/3 தானே. அப்ப ரேஷியோ எப்படி இருக்கு சேமா இருக்கு. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான் அப்படிங்கறத இப்போ ஒத்துக்கிறீங்களா? சரி இருக்கட்டும். இப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான். இந்த பெருக்கு தொடர் வரிசை எப்படிங்க இருக்கு முடிவில்லாம இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறது என்னது அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் முடிவில்லாம போய்கிட்டே இருக்கு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டும். இப்படிப்பட்ட இந்த பெருக்கு தொடரினுடைய கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. கூடுதலை காண்க ஃபைண்ட் தி சம்னு கேட்டாங்க சரிங்களா. ஃபார்முலா என்னது நம்மளுக்கு பெருக்கு தொடர் வரிசையினுடைய முடிவில்லாத அந்த உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு s infinity equal to a by 1 minus r இதான ஃபார்முலா. சரி a யோட மதிப்பு என்னது நம்மளுக்கு இங்க 3. சரி r ஓட மதிப்பு என்னது இப்பதான் பார்த்தோம் 1/3. சரி ஃபார்முலா போட்டுருவோமா a யோட மதிப்பு 3 divided by 1 minus r ஓட மதிப்பு 1/3. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 3 அப்படியே இருக்கட்டும். டிவைடு கீழோட மதிப்பு மட்டும் பாருங்க. இது ஒரு மதிப்பு டிவைடுக்கு மேல உள்ளது ஒரு மதிப்பு இல்லையா. சரி இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா எப்படிங்க இருக்கு 1 minus 1/3 இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா. சரி 1 into 3 எத்தனை 3 minus 1 into 1 எத்தனை 1 divided by 1 into 3 3 தான் இல்லையா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமே சரிங்களா. இதை மல்டிப்ளை பண்ணணும் இதை இங்கிட்டு போடணும் இதை மல்டிப்ளை பண்ணணும் இங்க போட்டிருக்கேன். திரும்ப இந்த 1ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் கீழே போட்டிருக்கேன் சரிங்களா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. சரி இருந்துட்டு போட்டோம். ஈக்குவல் டு குழப்புதோ இப்போ ஓகேவா. சரி அப்போ டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய 3 அப்படியே இருக்கட்டும். 3 minus 1 எத்தனைங்க 2 divided by 3 சரிங்களா. சரி இங்க மேல இருக்கக்கூடிய 3 அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. டிவைடுக்கு கீழே தான் 2/3 இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கணும் சரிங்களா. தப்பா வாசிடக்கூடாது. 3/2 divided by 3 வாசிடக்கூடாது. 3 divided by 2/3 இருக்கு சரிங்களா. சரி இந்த 2/3 நான் இப்ப மேல கொண்டு வந்தேன் அப்படின்னா என்ன ஆகும் 3/2 ஆகுமா. சரி 3 into 3 9/2 இதுதான் ஆன்சர். வேற ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் சரிங்களா. அடுத்த கணக்கு போயிடலாமா. என்ன கொடுத்திருக்காங்க find the sum of the infinite series 108 36 12 4 up to etc போயிட்டே இருக்கு. பின்வரும் முடிவிலி தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு 2019ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். என்னங்க கொடுத்துட்டாங்க இப்படி ஒரு தொடர் இருக்கு அது முடிவிலி தொடர் இன்ஃபைனைட் சீரீஸ் தான் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க இத்தொடரினுடைய கூடுதலை காண்க சம்ம கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க. சரி எல்லாம் ஃபைன் தான் சரிங்களா. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தாங்க சரிங்களா. 108 36 12 4 இப்படி போய்கிட்டே முடிவில்லாம போய்கிட்டே இருக்கக்கூடிய இந்த தொடர் பெருக்கு தொடர் தான் சரிங்களா. பாருங்க இது டேர்ம் 1 உறுப்பு 1 இது இரண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்பு நாலாவது உறுப்பு இல்லையா. சரி இப்போ ரேஷியோ பார்த்தோம்னு வைங்களேன் T2/T1 இதான ரேஷியோ பார்க்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ 36 மேல வரும் டிவைடட் பை 108 கீழே வரும் சரிங்களா. சரி இங்க இப்போ ஓர் 36 36 3 36 108 சரிங்களா. அப்போ 1/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும் சரிங்களா. ஏன்னா பெருக்கு தொடர் வரிசை அப்படிங்கிறது இன்னொருக்கும் சொல்லிட்டுமா. அப்போ T3/T2 சரிங்களா. பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 12/36 சரி ஓர் 12 12 3 12 36 இல்லையா. அப்போ ரேஷியோ நம்மளுக்கு எப்படி இருக்கு சேமா இருக்கு. அப்போ பெருக்கு தொடர் வரிசை தான் அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான் சரிங்களா. பெருக்கு தொடர் வரிசையினுடைய ஆரோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னவாக இருக்கு ஆரோட மதிப்பு 1/3 இருக்கு சரிங்களா. சரி r = 1/3 a யோட மதிப்பு நமக்கு இங்க என்னது 108 சரிங்களா. முதல் உறுப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் a ன்னு சொல்லுவோம். சரி சரி ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய முடிவில்லா தொடரின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு என்னது s infinity equal to a by 1 minus r ஃபார்முலா இல்லையா. சரி இருக்கட்டும். இப்போ a யோட மதிப்பு நமக்கு என்னது 108 divided by 1 minus r ஓட மதிப்பு 1/3 சரிங்களா. அதே கதை தான். அப்போ 108 அப்படியே இருக்கும். இங்க திரும்ப நம்ம என்ன பண்ணணும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன ஆகும் 1 into 3 எத்தனை 3 சரி மைனஸ் 1 into 1 எத்தனை 1 சரிங்களா. சரி டிவைடட் பை 1 into 3 எத்தனை 3 ஓகே போட்டாச்சு. அப்போ 108 டிவைடட் பை 3 minus 1 2/3 இருக்கும். சரி அப்போ 108 மேல இருக்கக்கூடியது அப்படியே இருக்கட்டும். இங்க என்ன ஆகும் 2/3 மேல வரல 3/2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ ஓர் 2 2 I 2 10 4 2 8 அப்ப 54 into 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 54 into 3 162 இதுதான் ஆன்சர். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க சரிங்களா. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரிங்களா. அடுத்த क्वेश्चन போயிடலாமா. கலர் ரொம்ப கேவலமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். அதாவது +16 இருக்கே சரிங்களா. அப்படி நினைச்சா பயந்துடக்கூடாது. என்னது 16 சும்மா இருந்தாலும் +16 தான். பிளஸ்ன்னு போட்டாலும் +16 தானே சரிங்களா. அதை பார்த்துலாம் பயப்படக்கூடாது. அப்போ +16 -48 +144 -432 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு சரிங்களா.
இப்படிப்பட்ட இப்பெருக்குதொடர் வரிசையில் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. கலர் வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 10th புக்ல உள்ள கேள்வி. அது மட்டும் இல்லாம 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். அவங்க என்னங்க கேட்டிருக்காங்க, ஒரு பெருக்குத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க, அது முடிவில்லாம போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? அது முடிவில்லாம போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அந்த முடிவில்லா அத்தொடரினுடைய கூடுதலை கண்டுபிடிங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஒரு முடிவில்லா தொடர் தான். அது மட்டும் இல்லாம ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் தான். சரிங்களா? சரி, அப்போ 16 மைனஸ் 48 பிளஸ் 144 மைனஸ் 42. சரிங்களா? அப்போ இது நம்ம இதுக்கு முன்னாடி கூட்டுத்தொடர் வரிசையில இதே மாதிரி ஒரு கணக்கு பார்த்தோம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ரெண்டு உறுப்புகளா எடுத்து சால்வ் பண்ணிருப்போம். சரிங்களாங்க? ஆனா இங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இப்படிப்பட்ட தொடரை தான் அவங்களே பெருக்கு தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணிருப்போம், கூட்டுத்தொடர் வரிசையில அதாவது அவங்க கொடுத்திருக்கக்கூடியது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகவே இருக்காது. எங்க கூட்டுத்தொடர் வரிசையில இதே மாதிரி ஒரு கணக்கு பார்க்கல. சரிங்களா? நம்ம அதை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக மாத்தி சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஆனா இப்ப அவங்களே கொடுத்திருக்கிறது என்னது, இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை தான், நீ சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டா மட்டும் போதும் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, அப்ப பண்ணிடுவோமா? சரி, அப்போ இத்தொடரினுடைய முதல் உறுப்பு நம்மளுக்கு என்னது 16. சரிங்களா? 16 இன்னைக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்குல்ல பார்க்க. சரி, அப்போ நம்மளுக்கு முடிவில்லா தொடரினுடைய கூடுதலா அதாவது பெருக்குத்தொடர் வரிசையில தான், பெருக்குத்தொடர் வரிசையில முடிவுள்ளா உறுப்புகளினுடைய கூடுதலா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா a/1 - r. இதான ஃபார்முலா. சரி, இருந்துட்டு போட்டும். இப்போ ஏயோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு, ஆரோட மதிப்பு மட்டும் தெரியணும். சரி, T2/T1 இதுதான் ஃபார்முலா. T1 இது T2, இது T3, இது T4 இல்லையா? சரி, இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ T2 நம்மளுக்கு என்னதுங்க 48. சரிதானா? சரி, போட்டுருவோமா? 48 போட்டுருவோமா? தப்பு, -48 இருக்குங்க. சரிங்களா? மைனஸ் பிளஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு மைனஸ் நீங்க கோட்டை விட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. சரிங்களா? அப்போ -48 சரி டிவைடட் பை பிளஸ் 16. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டும். இப்போ சால்வ் பண்ணிடுவோமா? இங்க 8 × 2 16, 2 4 4 2 8. சரி, 4 2 8, 1 2 2, 2 4. சரி, 1 4 4, 3 4 என்னது 12. அப்போ -3. சரிங்களா? 3 மட்டும் போட்டுறக்கூடாது. அப்போ 6 மதிப்பு நம்மளுக்கு என்னது -3. சரிங்களா? ஓகே தானே? ஒத்துக்கிறீங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, ஏயோட மதிப்பு என்னது நம்மளுக்கு 16 டிவைடட் பை 1 - ஆரோட மதிப்பு என்னது -3. சரிங்களா? கரெக்டா போடணும். 16 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். சரிங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3. சரிங்களா? அப்படி இருக்கு. அப்போ பிளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா? சரி, 16/4 1 + 3 4 கிடைச்சிருக்கு. 1 4 4 4 × 4 16. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 4. இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அதாவது 10th புக்லலாம் இல்லை. சரிங்களா? இந்த கொஸ்டின் 10th புக்ல இல்லை, சாரி, வேற கொஸ்டின் உள்ள பார்த்து சொல்லிட்டேன். 2021ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். If the first term of an infinite geometric progression is 8, its sum to infinity is 32/3, then find the sum of common ratio. சரிங்களா? அதாவது ஒரு முடிவுறா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு 8 மற்றும் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல். சரிங்களா? 32/3 எனில் பொது விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 10th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? என்னதுல அங்க கொடுத்துருக்காங்க, ஒரு முடிவுறா பெருக்கு தொடர் இருக்குதான். சரிங்களா? சரி, முடிவுறா பெருக்கு தொடரோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். S infinity = a/1 - r. சரிங்களா? சரி, என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எதற்கான இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. முதல் உறுப்பை கொடுத்துட்டாங்க. முதல் உறுப்புனா நம்மளுக்கு என்னதுங்க, ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்புனா என்னன்னு சொல்லுவோம், ஒரு பெருக்கு தொடர் வரிசை காமனா எப்படி இருக்கும், a, இப்படி தானே ஒரு பெருக்கு தொடர் வரிசை இருக்கும். பெருக்கு தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பு நம்மளுக்கு என்னது a. அப்போ முதல் உறுப்பு தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. என்னன்னு கொடுத்திருக்காங்க, 8ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப a-வினுடைய மதிப்பு 8 தான்ங்கறத ஒத்துக்கிறீங்களா? சரி, வந்துட்டு போட்டோம். மற்றும் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல். என்னதுங்க கொடுத்துட்டாங்க, அந்த முடிவுள்ளா உறுப்புகள் வரை உள்ள கூடுதல் S இன்ஃபினிட்டியே கொடுத்துட்டாங்க. புரியுதா? நல்லா பாருங்க. இட் சம் டு இன்ஃபினிட்டி. சரிங்களா? அந்த கூடுதலையே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? S இன்ஃபினிட்டியை 32/2 அப்படின்னு சொல்லிட்டு, சாரிங்க 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எனில் அந்த பொது விகிதம் காண்க. பொது விகிதம்னா என்னது, காமன் ரேஷியோ. ஆர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருச்சா? ஆரோட மதிப்பு தான் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். நல்லா இருக்க கலர்? நல்லா இருக்கு.
சரி, அப்போ நம்மளுக்கு S இன்ஃபினிட்டியோட மதிப்பு 32/3 சரிங்களா? ஈக்குவல் டு A பை 1 மைனஸ் ஆரோட மதிப்பு சாரிங்க ஏயோட மதிப்பு தெரியுமா? போடாம விட்டேன் பாருங்க. ஏயோட மதிப்பு என்னது 8 பை 1 மைனஸ் ஆரோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா? சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? ஆரோட மதிப்பு மட்டும் தானே தேவை. அப்போ ஆரோட மதிப்பு மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா மதிப்பும் இன்னொரு பக்கம் கொண்டு வர மாதிரி பார்க்கணும் சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 1 மைனஸ் ஆர்ன்னு இருக்குல்ல இந்த மதிப்பை ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் கொண்டு வர போறேன் சரிங்களாங்க? சரி அப்போ 1 மைனஸ் ஆர் டிவைடு கீழே இருக்கக்கூடியது இடது பக்கம் போச்சு அப்படின்னா என்ன மல்டிப்ளிகேஷனுக்கு போகும் சரிங்களா? இன்ட்டு 32/3 ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 32/3 என்ன பண்ண போறேன் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போறேன் சரிங்களா? அப்ப மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது வலது பக்கம் போவேல என்ன ஆகும்? அதாவது 32/3 இருக்கு சரிங்களா? அப்போ அது வலது பக்கம் போவேல தலைகீழாக 3/32 ஆகும் சரிங்களா? 1 மைனஸ் 6 ஈக்குவல் டு 8 என்னாவும் தலைகீழாக 3/32 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா? சரி இப்போ 4 8 8 4 8 32 சரிங்களா? சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ ஆரோட மதிப்பு மட்டும் தானே தேவை. இப்போ ஆர் மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா? மைனஸ் ஆர் அப்படியே இருக்கட்டும். இந்த பிளஸ் 1 மட்டும் என்ன பண்ணுவோம் வலது பக்கம் கொண்டு போவோம் சரிங்களா? யாருக்குமே நம்மளுக்கு 3/4 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இருக்கு. சரி அப்போ பிளஸ் 1 வலது பக்கம் போவேல மைனஸ் 1 ஆகும் இல்லையா? சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? அப்படி இல்லை எல்சிஎம் கூட எடுத்துக்கோங்க உங்க இஷ்டம் தான் சரிங்களா? சரி இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன் அப்படின்னா 1 × 3 3 மைனஸ் 1 × 4 4 டிவைட் பை 4 × 1 4 சரி அப்போ நல்லா பாருங்க 3 மைனஸ் 4 இருக்கு 4ல இருந்து 3 கழிக்கணும் கழிச்சா என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ஆனா பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதான் போடணும் சரிங்களா? பெரிய நம்பர் பக்கத்துல மைனஸ் இருக்கு அப்ப மைனஸ் சிம்பிள் போடணும் டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதெல்லாம் எதற்கான மதிப்பு -4க்கான மதிப்பு சரிங்களா? ஓகே தானே? இது ஓகே தானே? இப்போ -4 சாரிங்க -6 சாரிங்க சாரி -6ஓட மதிப்பு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் சரிங்களா? சரி இப்போ ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி -6ஓட மதிப்பு -1/4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு மைனஸ் இருக்கு அதை கேன்சல் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா பண்ணிக்கலாம் சரிங்களா? அப்போ ஆரோட மதிப்பு தான் நம்மளுக்கு தேவை 1/4 கிடைச்சிருக்கு. இதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.